அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். ஓகே, நாங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து எங்கட இந்த மொழியாற்றல் பகுதியிட முதலாவது கிளாஸ். எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ண பார்க்கணும் கிளாஸுக்கு. சரி, ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போவோம் ஈக்கிறவங்கள வச்சு. சரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க போட்டிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த அகர வரிசை பிரகாரம் சொற்களை வந்து ஒழுங்குபடுத்துறது. ஓகே, இந்த பயிற்சியில் உங்களுக்கு பார்க்கலும் பொதுவா வந்து பாஸ் பேப்பர் எடுத்தேன்னு சொன்னாலும் இந்த பகுதியில வந்து பொதுவா வந்து இந்த அகர வரிசை பிரகாரம் சொற்களை ஒழுங்குபடுத்துறதுல வந்து அவங்களுக்கு பார்க்கலும் இந்த 11th எக்ஸாம் அதுல மொழியாற்றல் பேப்பர்ல அதே மாதிரி எல்எல்பியில அதே போல வேலை எம்எஸ்ஓ எக்ஸாம் இதுகள்ல எல்லாம் பாஸ் பேப்பர்கள் எடுத்து பார்த்தால் இதுல வந்து கேள்விகள் வந்திக்கிறத பார்க்கலும். பொதுவா வந்து இந்த சாப்டர்ல கேள்வி வளமையா வருது. பொதுவா ஒரு கேள்வி எடுத்தா ஒன்றுல 5 கேள்விகள் மாறி இந்த பகுதியில வரும். ஓகே, அப்ப இது எப்படி நாங்க கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொன்னால், இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உயிரெழுத்துகள் இக்கோணம். உயிரெழுத்துகள்னு சொன்னால் என்ன? உயிரெழுத்துக்கள்ல 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இப்ப 12 உயிரெழுத்துக்களும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். அதாவது அ ஆ இ ஈ உ ஏ ஐ ஓ இந்த 12 உயிரெழுத்தும் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தால் அந்த எழுத்தோடர் படி, அந்த ஆ ஓடர் படி அதுல வந்து நாங்க எடுத்தேன்னு சொன்னால் சரி, அந்த ஆ ஓடர் படி தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்பா வந்து இந்த வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் இடையின எழுத்தும் இருக்குது. அதாவது வல்லினத்துல 6, மெல்லினத்துல 6, இடையினத்துல 6. அப்ப அந்த ஓர்டர் படி இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு வல்லினம் வந்து மெல்லினம் வந்து இடையினம் வார அதிலே சில மாறுதல்கள் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், நீங்க லேசா பாடமாக்குறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 12 உயிரும் வரணும். இப்ப நாங்க பயிற்சி செய்த டைம் அந்த பகுதியை கிளியர் பண்ணிக்கொள்ளும். ஃபர்ஸ்ட்டுக்கு 12 உயிரெழுத்தும் வரணும். செகண்டா இந்த 3 வாரல் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நாங்க வந்து ஒரு சிஸ்டம் எப்படின்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கா ச ட தா ப ர கசட தப்பர இந்த ரா எழுத்து வந்து இங்கல வச்சுக்கொள்ளணும். கசட தப்பர வந்து போடும். அதுக்கு பிறகு அடுத்ததா ஆயிக்கிறதுல மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துல என்ன இது? கஞ்சன நமன இருக்குது. அப்ப இந்த அடுத்தது ஞ ம ந ம ந அந்த 2 சுழினா இங்க வரணும். அதுக்கு பிறகு இதுக்கு அடுத்ததா இங்கல வரக்கூடிய இடையின எழுத்துகள் இது 6, அது அந்த 6ம் வரணும். இது யரல வளல யரல வளல. அதுக்கு பிறகுதான் இந்த ராவும் நாவும் வரும். கிளியரா போடுற மாதிரி விலங்காட்டி கேளுங்க. இது இப்படியே இதே டைம்ல பாடமாய்க்கோங்க. நசீதா விளங்கினா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கசட தப்பர போட்டு ஒரு இடம் விட்டுட்டு கசட தப்பர வரணும். அப்புறம் அந்த இடம் விட்ட இடங்கள்ல இங்க அண்ணன நம்மன போடு. அந்த நாவை இங்கல வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி கசட தப்பரல அந்த ரா பெரிய ரா வந்து இங்கல வரணும். அது லாஸ்ட்டுக்கு வர்றது. இந்த யரல வளல மட்டும் டிஃபரெண்ட் ஆகுறல்ல, இது எல்லாத்துக்கும் வரும். யரல வளல அதே ஆர்டர் போட்டுக்கொள்ளுது. சோ இந்த ஆர்டர் உங்களுக்கு சரியா பாடம் என்றால் என்ன கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்யலுமா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். இதுல இந்த கா எடுத்தா கா மட்டும் இல்ல, இக்கெடுத்தா இக்கோட ஆ சேர்ந்து கா, அப்புறம் காவோட இக்கோட ஆ சேர்ந்தா கா, அதே மாதிரி இக்கோட ஈ சேர்ந்தா கி, இக்கோட ஈ சேர்ந்தால் கி. அண்ணா தெரியும். அப்ப இந்த காவன் இக்கெடுத்தால் இந்த இக்கெடுத்தால் இதுல வந்து இக்கால வந்ததை பார்க்க டைம்ல இப்ப வாழ கடல் காற்று அப்புறம் கீரை அப்படி அந்த ஆர்டரையும் பார்த்துக்கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் வருதான் ஞாவ வந்து நீங்க பார்க்கணும். இப்ப காவன இது மட்டும் வந்ததெல்லாம் பார்க்கணும். கா கி கே கை கோ எல்லாமே வரும். அதுக்கு பிறகு இந்த எழுத்து எடுத்தால் இதுலயும் எல்லாமே வரும். இச்செடுத்தாலும் தான். அப்ப இந்த விஷயத்த சரியா புடிச்சுக்கொள்ளணும். இப்ப நான் பயிற்சியில வந்து ஒவ்வொன்றும் செய்யற டைம் சரியா ஆன்சரை சொல்லுங்க. இல்ல விளங்காது இருந்தால் கேளுங்க பாக்குற மாதிரி. ஓகே, இப்ப நாங்க
பயிற்சிக்கு போவோம். இப்ப நான் இந்த டியூட்ல ஃபுல்லா எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டியூட் போடுவேன். அந்த டைம் அதை சரியா பிரிண்ட் பண்ணி கிளியரா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா சரி. அதே போல நீங்க அந்த பாஸ் பேப்பர்லயும் எடுத்து செஞ்சு பாருங்க. இதை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பகுதி உங்களுக்கு கிளியர் தானே. அப்ப இந்த வைத்து இந்த பகுதியில வந்து பாஸ் பேப்பர்கள்ல இருந்தால் லா என்ட்ரன்ஸ் பாஸ் பேப்பர்ல அப்படி இருந்தால் இந்த பகுதியோட டச் இருக்கக்கூடிய இதை வந்து போயிட்டு செஞ்சு பாருங்க. அப்ப நீங்க அதை செய்யற டைம் இன்னும் ஒரு தெளிவு வந்துடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எப்படியுமே ஒரு பகுதி பாட்டோன்னா படிங்க. இதுல வந்து தமிழ படிச்சால் அதே மாதிரி இன்னும் டைம் ஒன்று எடுத்தால் ஐக்யூ படிங்க. இன்னொரு டைம் எடுத்து ஜிகே படிங்க. இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அவர் சரி ஒரு பகுதிக்கு படிக்க வைங்க. அவள் நீங்க எந்த நாளும் ப்ராக்டிஸ் ஆகி படிக்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலும். இப்ப இந்த எல்எல்பிக்கெல்லாம் நல்லா கூடையாதான் மார்க்ஸ் பாக்கு. அந்த வகையில இது 4 பாடத்தை தானே சேர்த்து பார்ப்பாங்க. அப்ப நீங்க ஒரு பாடத்துக்கும் எல்லா பாடத்துக்கும் கொடுக்க முக்கியத்துவத்தை எல்லா பாடத்துக்கும் நீங்க கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல கூடை ஒரு மார்க்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளேல் மாவும் பொதுவா. ஓகே, அப்ப இதுல வந்து நாங்க ஒரு கேள்வியா பார்த்துட்டு போவோம். முதலாவது பல்லம், பண்டம், பஞ்சம், பல்லவி. சோ இது ஆர்டர் படுத்தி சொல்லுங்க பாக்க. இதுல எல்லாம் பாய்க்குது. அப்ப நீங்க அந்த முதலாவத பார்க்க வேண்டிய தேவையில்லை. அப்ப ரெண்டாவதான் பார்க்கணும். ரெண்டாவதுல இல்லிக்குது, அடுத்ததுல இன்னிக்குது, அடுத்ததுல இஞ்சிக்குது, அடுத்ததுல இல்லிக்குது. இப்ப நீங்க அந்த ரெண்டாவது எழுத்துக்களை பார்க்கணும். எது வந்து ஃபெஸ்ட்டுக்கு வரும்னு சொல்லி. எந்த எழுத்து ஃபெஸ்ட் வரும்? வெரி குட். பஞ்சம். பஞ்சம் முதலாவது வரும். நீங்க ஒரு செகண்ட் நம்பரை போட்டுக்கொண்டு. எஸ், ரெண்டாவது பண்டம். ஓகே, மூணாவது பல்லவி. மூணாவது பல்லவி, நாலாவது பல்லம். ஓகே சரி. பஞ்சம், பண்டம், பல்லவி, பல்லம். ஓகே, இதான் ஆர்டர். அடுத்து நான் ரெண்டாவது பார்ப்போம். பிரசித்தல், பிரமாணம், பிரவாகம், பிரச்சாரம். இதெல்லாம் பி ஃபர்ஸ்ட் ஈக்குது, ரெண்டாவது ரா ஈக்குது. இப்ப நாங்க மூணாவதை தான் பார்க்க வேண்டி வருது. இப்ப மூணாவதுல வந்து முதலாவதுல ஷா ஈக்குது, ரெண்டாவதுல மா ஈக்குது, அடுத்ததுல வா ஈக்குது, அடுத்ததுல ஷா ஈக்குது. எது வரும் ஃபர்ஸ்ட்? பிரசாரம். எஸ், ஓகே சரி. பிரச்சாரம். ஏன்னு சொன்னால் ஓர்டர்ல சாக்கு பிறகுதான் சி வருது என்ன. அப்ப பிரச்சாரம் ஃபெஸ்டுக்கு அதுக்கு பிறகுதான் பிரசித்தல் வரும். டவுட் இல்ல தானே? ஓகே, பிரச்சாரம், பிரசித்தல், அடுத்தது என்ன வரும்? பிரமாணம். ஓகே, பிரமாணம். அடுத்தது பிரவாகம். ஓகே, பிரச்சாரம், பிரசித்தல், பிரமாணம், பிரவாகம். ஓகே, மூணாவது சொல்லுங்க பாக்கம். அவலம், அவசியம், அவசரம், அவமானம். எல்லாத்துலயும் ஆயிக்குது, அதுக்கு பிறகு எல்லாத்துலயும் வா இருக்குது. இப்ப நாங்க மூணாவது தான் பார்க்க வேண்டி வரும். லாவும் ஷாவும் ஷாவும் மாவும் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்டுக்கு ஷ தானே வரும். அப்ப என்ன வரும்? அவசரம். ஓகே, அவசரம். அதுக்கு பிறகு சி வந்தது அவசியம், அவமானம், அவலம். அவலம். ஓகே சரி. அடுத்தது நாலாவது வழக்கு, பொழிப்பு, முழுக்கு, நடுநிலை. இதுல என்ன ஃபர்ஸ்ட் வரும்? நடுநிலை. இதுல எல்லாம் ஒவ்வொரு எழுத்துகள் ஈக்குது. வாய்க்குது, பாய்க்குது, மாய்க்குது, நாய்க்குது. அப்படி பாக்குற டைம்ல நான் தான் ஃபர்ஸ்டுக்கு வருமே. ஓகே, நடுநிலை. அடுத்தது வழக்கு. நடுநிலைக்கு பிறகு பாவா பாவா. பாருங்க, பாவே பாதானே வரும். அதான் சின்ன பிள்ளையானாலும் பிழை வைத்துடுமா. நடுநிலை. அடுத்தது பொழிப்பு. பொழிப்பு. ரெண்டாவது பொழிப்பு வரும். ஓகே,
ப எழுத்து வாரதுல. ஓகே, பொழிப்பு. மூணாவது வழக்கு இல்லே, பாக்கு புறம் மாவே வரும். மாமி மீமு முழுக்கு இது. பாருங்க ஓர்டர் போட்டிக்கிறத பாரு. கஷட தப்புற கஞ்சன நமன பாக்குற டைம்ல க ங ஷ ஞ ட ந த ந ப ம எல்லாத்துக்கும் பிறகுதான் வாய்க்குது. விளங்குதா ஓர்டர்? அப்ப இதுல வழக்கு வந்து லாஸ்டிக்கே வரும். கிளியரா? கிளியர். ஓகே, அப்ப ஃபர்ஸ்டுக்கு நடுநிலை, ரெண்டாவதா பொழிப்பு, மூணாவதா முழுக்கு, நாலாவதா வழக்கு. ஓகே, அடுத்தது சரியா சொல்லுங்க பாக்க. அஞ்சாவது தருமம், தோரணம், தூவானம், திரவம். இது நீங்க தி ஓர்டர்ல பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்டுக்கு தர்மம், ஓகே, தருமம். அடுத்தது திரவம், திரவம். ஓகே, அடுத்தது தூவானம், எஸ். ஓகே, அடுத்தது தோரணம். தோரணம். சரி, அடுத்தது பாப்போம். ஆறாவது வெய்யம், குருதி, மாயம், யோகம். இது எப்படி வரும்? இதுல பாருங்க சொற்களை வந்து வாவா, காவா, மாவா, யாவா ஃபர்ஸ்டுக்கு வரும்னு பார்க்கணும். குருதி, எஸ், வெரி குட். குருதி க எழுத்தான் பெஸ்ட் வருது. குருதி. அடுத்தது மாயம், மாயம், யோகம், யோகம். ஓகே, அடுத்தது வெய்யம். அப்ப இப்படியோட குருதி, மாயம், யோகம், வெய்யம். சரி, அடுத்தது போவோம். ஏழாவது சமாதானம், யவனர், கோரிக்கை, ஞானம். இதுல வந்து ச ய க ஞாவும் மீக்கி. இப்ப என்ன வரும்? கோரிக்கை, கோரிக்கை, சமாதானம், செகண்டுக்கு சமாதானம். சரி, அடுத்தது ஞானம், ஞானம், யவனர். யவனர். ஓகே, குட். சரி, அப்ப ஆர்டர் என்ன? கோரிக்கை, சமாதானம், ஞானம், யவனர். ஓகே, அடுத்தது பார்ப்போம். எட்டாவது அரக்கன், அம்மி, அளவாங்கு, அகோரம். இது வந்து ஃபர்ஸ்டுக்கு எல்லாம் மாதான் நீக்குது. அப்ப நீங்க செகண்டுக்கு போகணும். செகண்ட்ல ராவும், மாவும், லாவும், காவும் நீக்குது. அவ செகண்ட்ல கா வந்தது தானே. கோரம், அகோரம், அம்மி, அடுத்தது அரக்கன், எஸ், அடுத்தது அளவாங்கு. ஓகே, அகோரம், அம்மி, அரக்கன், அளவாங்கு. இந்த ஆர்டர் படிதான் வரும். ஓகே, அடுத்தது வந்து ஒன்பதாவது வைராக்கியம், வேய்தல், வௌவால், யுத்தம். இதுல வந்து ஒன்று மட்டும் யாழிக்குது, மத்ததுகள் வாழை இருக்குது. இப்ப வாவா யாவா ஃபெஸ்டுக்கு வரும்? அத பார்க்கணும். யாதான் ஃபெஸ்ட் வர. அப்ப யுத்தம் வரும். அதுக்கப்புறம் அதுல வாவி, வீவு, ஊவை, வேவை அந்த ஆர்டர் படி பார்க்கணும். அந்த ஆர்டர் படி பார்த்தால் ஃபெஸ்டுக்கு என்ன வரும்? ஃபெஸ்டுக்கு என்ன வரும்? யுத்தம். யுத்தம். சரி, இப்ப ஆர்டர்ல பார்த்ததுல இது வரும். வௌவால்.
இல்ல ஃபர்ஸ்டோட இன்னும் வவ்வா வார வா ஆர்டர்ல இல்ல சரியா பார்த்து சொல்லு. வா வி ஊல ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்டோட வவ்வா வார இல்ல. வா வரும். அதுக்கு பிறகு வாக்கு பிறகு வா வி வி பே 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 வந்திக்குதே பே தான் வரணும். அப்ப வே இதழ் வேக்கு பிறகுதான் வெய்யும் போவும் பாரு லாஸ்ட்டுக்கு. விளங்கி நான் சொன்னது. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? ஓகே ஷுவர். அதாவது இப்ப யுத்தம் சரிதானே, யுத்தம் யா ஃபெஸ்டிக்கிறதுல யுத்தத்தை எடுத்த நீங்க மத்ததா மூணு சொற்களிக்குதே வேய்தலும் வைராக்கியமும் வௌவாலும் விளங்கினா. அப்ப அதுல வந்து வீல வந்து ஓர்டர் படிதானே நாங்க பார்க்கணும். பல வாவி வே அந்த ஓர்டர் படி பார்த்தால் எது வேக்கு பொருள்தான் வெய் வரும். வெய்க்கு பொருள்தானே வௌவாறு விளங்கினா. ஓகே சரி. அப்ப இது ரெண்டாவது வரணும் வேய்தல். மூணாவதுக்கு வைராக்கியம். வைராக்கியம். அடுத்தது வௌவால் லாஸ்டா வரும். கிளியர் தானே. அடுத்தது போமா 10வது நட்டம் தங்கம் எதிர்பார்ப்பு உச்சம். இதுல சொல்லுங்க பாக்கம். இதுல உமிக்குது. இப்ப இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னால் உயிரெழுத்துகள் வந்திக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் உயிரெழுத்துக்களுக்கு பிறகுதான் என்ன வரணும், மெய் எழுத்துகள் வரும். இப்ப உயிரெழுத்துகள் இதுல என்னென்ன இருக்குது, உயிரெழுத்துகள் உமிக்குது. அப்ப அதுல ஏஆ ஃபர்ஸ்ட் வர ஊஆ ஃபர்ஸ்ட் வரன்னு பார்க்கும். எது வரும் உயிரெழுத்துல ஆர்டர்ல? ஆர்டர்ல ஆர்டர்ல ஆ இ ஈ ஏ உ உ. அப்ப எப்படி வரும்? எது ஃபர்ஸ்ட் வரும்? ஊ வரும். எது ஃபர்ஸ்ட் வரும்? உச்சம். ஓகே உச்சம். அடுத்தது எதிர்பார்ப்பு. ஓகே எதிர்பார்ப்பு. அடுத்தது தாவா நாவா வர ஃபர்ஸ்ட்? தங்கம் நட்டம். ஓகே வெரி குட். உச்சம் எதிர்பார்ப்பு தங்கம் நட்டம். அப்ப இப்படி மிக்ஸா வந்தால் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வந்து வர டைம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு உயிரெழுத்தை தான் நீங்க பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் மெய் எழுத்தை பார்க்கணும். இப்படி மிக்ஸாவும் வரதான். ஓகே. அடுத்தது 11வது பேச்சுரிமை யுகம் வாக்குரிமை வடக்கு. எப்படி வரும்? ஈல வந்து ப யா வாவும் உமிக்குது. ஓகே. இப்ப அதுல வந்து நீங்க பார்க்கணும் பாவா யாவா வாவா ஃபர்ஸ்ட் வரணும். பேச்சுரிமை. எஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட்டுக்கு பேச்சுரிமை தான் வரும். பேச்சுரிமை யுகம். யுகம். அடுத்தது வாக்குரிமை. வாக்குரிமை. சரி. அதாவது வாக்கு பிறகுதான் வா இழுத்து வரும். அப்ப பேச்சுரிமை யுகம் வடக்கு வாக்குரிமை. ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். 12வது தற்பெருமை தன்னம்பிக்கை ஞானம் நியாயம். இல்ல அடுத்தது ஞாவும் நாவும் இது. அப்ப அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும் ஆர்டர் படி பார்த்தா? ஞானம். எஸ் இன்ச் தான் வர ஃபர்ஸ்ட். அப்ப ஞானம் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்ததா தற்பெருமை. ஓகே தாளுத்து தற்பெருமை தன்னம்பிக்கை. எஸ் ஓகே நியாயம். நியாயம். சரி.
எப்படி ஆர்டர்? ஞானம், தற்பெருமை, தன்னம்பிக்கை, நியாயம். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 13வது அதிகாரம், அண்மை, அடக்கம், அபசாரம். இப்ப இதுல வந்து எல்லாமே உயிரெழுத்தா நீக்குதா, எழுத்து தான் இருக்கு ஃபர்ஸ்ட். இப்ப நாங்க என்ன செய்யணும்? செகண்டுக்கு போகணும். செகண்ட்ல வந்து என்ன நடந்துக்குது? தாவும், மத்ததுல நா, மத்ததுல டா, மத்ததுல பா. அப்ப எது ஃபர்ஸ்ட்? ரெண்டாவதுல எழுத்துக்களை பார்க்கணும். முதலாவது எல்லாம் ஒரு மாதிரி இருந்தா ரெண்டாவது எழுத்த பார்க்கணும். அடக்கம், ஓ எஸ், அடக்கம். டா எழுத்து வந்தது, அடக்கம். ஓகே, அடுத்தது ரெண்டாவதுக்கு அண்மை, ஓ அண்மை. அதிகாரம், ஓ எஸ், அடுத்தது அபசாரம். ஓகே, கிளியர் தானே? அடக்கம், அண்மை, அதிகாரம், அபசாரம். ஓகே, அடுத்தது 14வது நாளம், நலம், சத்திரம், சுகம், சித்திரம். இதுல வந்து ஷி. ஓகே, இதுல வந்து நாவா ஃபர்ஸ்ட், ஷாவா ஃபர்ஸ்ட்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட், ஷாவா நாவா? ஷா, ஓ ஷாதான் பெஸ்ட். அப்ப ஷாலேம் ஷூவ பார்க்கணும். அதுல வந்து தானே ஃபர்ஸ்ட். அப்ப எது வரணும்? சத்திரம், ஓ சத்திரம் ஃபர்ஸ்டுக்கு வரும். அடுத்தது சித்திரம், சித்திரம். ஓகே, சுகம், அடுத்தது சுகம், அடுத்தது நலம். நலம். ஓகே, சத்திரம், சித்திரம், சுகம், நலம், இந்த ஒரு தற்படிதான் வரும். அடுத்தது 16வது, ஓ சாரி 15வது படிப்பு, கதாபாத்திரம், ஞானம், கத்தி. இதுல இருக்குது. என்ன செய்யற? ஞானம் ஃபர்ஸ்ட் வரும். காவராதா? நீங்க கத்தி, பாருங்க, கத்தி, ஞாக்கு முன்னுக்கு காவாரும் தானே. கத்தி, கத்தி தான் வரும் ஃபர்ஸ்ட். பாருங்க இது சொல்ல, ஞா பொறவுதான் நீக்கி. ஓகே சரி, அப்ப ஃபர்ஸ்டுக்கு கத்தி வரும். சரி, ரெண்டாவதுக்கு கதாபாத்திரம், ஓகே கதாபாத்திரம். மூணாவது ஞானம், எஸ், அடுத்ததா படிப்பு. கிளியர் தானே? ஒரு சின்ன மிஸ்டேக் ஆவினாலும் உங்களுக்கு விளங்காட்டி இதுல பிழப்பித்திடும். இப்ப அதால நுணுக்கமா இந்த கேள்வி வந்து பாத்துக்கொள்ளும். இது லேசிதான், நுணுக்கமா கண்டுபிடிக்கிறதுலதான் நிக்குது. இப்ப நீங்க இதுல ஒரு 3 கேள்விக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டீங்க. இப்ப சரியா தெளிவா பார்க்கணும், பார்த்தா லேசிதான். சரி, அடுத்தது போவோம். 16வது வஞ்சினம், பேரறிவு, கலாச்சாரம், சுற்றுலா. இல்ல இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் கலாசாரம், கலாசாரம். வெரி குட், கலாசாரம் ஃபர்ஸ்ட். செகண்ட் சுற்றுலா, சுற்றுலா. பேரறிவு, ஓ பாரதி, பேரறிவு. அடுத்தது வஞ்சினம். எஸ், ஓகே, கலாசாரம், சுற்றுலா, பேரறிவு, வஞ்சினம். ஓகே, இதான் ஆர்டர். அடுத்தது போவோம். 17வது சர்வதிகாரம், சால்பு, சாயல், சனநாயகம். இதுல வந்து எல்லாம் சாதான். 2 எழுத்து, 2 சாலிக்குது, மத்ததுகள் சாலிக்குது. அப்ப அதுல இப்ப நாங்க உள்ள வந்து எது ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிக்க செகண்ட பார்க்கணும். செகண்ட்ல வந்து ஒன்றுல ரா ஈக்குது, ஒன்றுல நா ஈக்குது. நாவா ராவா ஃபர்ஸ்ட் வரும்? ரா. வெரி குட். சின்ன நா வந்து லாஸ்ட் தான் வரும்.
ரெண்டு சொல்லி நான் வர்றது லாஸ்ட் தான் வர. அப்ப அப்படி பாக்குற டைம்ல ரா தான் வரும் முன்னுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சர்வதிகாரம், வரும். அடுத்தது சனநாயகம், சாயல் சாயல். ஓகே, வெரி குட். சாயலுக்கு பிறகுதான் சால்க்கு வரும். என்று சொன்னால் யாக்கு பிறகுதான் வர. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 18வது உடைமை, உத்தியானம், உல்லாசம், உக்கிரம். இதுல எல்லாமே ஊ இழுத்து ஃபர்ஸ்ட். அப்ப நாங்க செகண்ட பார்க்கணும். செகண்ட்ல முதலாவதுல டா, அடுத்ததுல தா, அடுத்ததுல லா, அடுத்ததுல கா. அப்ப எது வரும்? உக்கிரம், எஸ், கா வந்ததுதான் வரும். உக்கிரம், உடைமை, ஓ எஸ், உடைமை, உத்தியானம், ஓகே. அடுத்தது உல்லாசம். ஓகே, உக்கிரம், உடைமை, உத்தியானம், உல்லாசம். ஓகே, இதான் ஆர்டர். அடுத்த கேள்விக்கு போவோம். 19வது பாதம், மாதம், சாதம், வேதம். இதுல எல்லாம் பாலிக்குது. சாரி, பாவும் மாவும் ஷாவும் வேதம். இதுல எது ஃபர்ஸ்ட்? சாதம். எது? ஷா. ஷா. ஓகே, சாதம். சாதம். அதுக்கு பிறகு பாதம், ஓ பாதம், மாதம், மாதம். ஓகே, அடுத்தது வேதம். ஓகே, சாதம், பாதம், மாதம், வேதம். இதான் ஆர்டர். அடுத்த கேள்விக்கு போவோம். 20வது அலகு, ஆள், அலகு, அல்லி. முதலாவது அலகு, அடுத்தது ஆள், அடுத்தது அலகு, அல்லி. இதுல எது ஃபர்ஸ்ட்? எல்லாம் ஆள் இருக்குது. அப்ப நாங்க செகண்ட பார்க்கணும். அலகு, நல்லா பாருங்க, எரல வல்லல போடுச்சுல்ல. அலகு, பாருங்க, எரல வல்லல பாருங்க. இல்ல பாருங்க, இந்த லாக்கு பிறகுதான் மத்த லாக்கள் வரும். அலகு தானே வரும் ஃபர்ஸ்ட் ஒன். ஓ, அழகுல எந்த அழகுன்னு கேட்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆகிற அழகுக்கு முன்னால என்ன விஷயம் என்றால், இது நிறைய பேரும் வரக்கூடிய டவுட் என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். எப்படின்னால் இல்லிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுற. இல் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். விளங்கினா? இல்லோட அ சேர்ந்துதான் ல வார. அதே மாதிரி இல்லோட ஆ சேர்ந்துதான் லா வார. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இல் தான் ஒவ்வொன்றுடைய. அதே மாதிரி இக்கெடுத்தா இக்தான் ஃபர்ஸ்ட் ஈகுது. இக்கோட 12 உயிரும் அதோட சேர்ந்துதான் அந்த எழுத்துக்கள் ஒன்றும் உருவாக்கப்படுது. இக்கோட ஆ சேர்ந்துதான் கா. அதே மாதிரி இக்கோட ஆ சேர்ந்துதான் கா. அப்படி பாக்குற டைம்ல இதுல ஒரு வேற இல் வந்தொண்டிக்குமே. அப்ப எப்படி வரும் ஆர்டர்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லி. வெரி குட். அல்லி. விளங்கினா சொன்னது கிளியர் தானே? ஓகே. அப்ப அல்லி ஃபர்ஸ்ட் வரும். அல்லிக்கு பிறகுதான் அழகு வர. பாம்புலான அழகு வரும். ஓகே, அதுக்கு பிறகு ஆலா அழகு. எஸ், வெரி குட். அழகு மௌலஹரலாக்கு பிறகுதான் நம்ம காலில் வரும். ஓகே, ஆள். அப்ப எப்படி வர? அல்லி, அழகு, அழகு, ஆள். அப்படித்தான் வரும். ஓகே, அடுத்த இதுக்கு போவோம். இப்ப இந்த இல்வார விஷயம் கிளியரா விளங்கிக்கொள்ளணும் இந்த பகுதியில. அடுத்த 21வது பயிற்சி, முயற்சி, உயர்ச்சி, வளர்ச்சி. இப்ப இதுல எது ஃபர்ஸ்ட்? உம்மிக்குது. அப்ப அதுல பாக்கணும் நீங்க உயிரெழுத்துகள் இக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வந்தது இதே ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வர.
உயர்ச்சி எஸ் உயர்ச்சி. அத மறக்கப்படாது. நீங்க அந்த மெல்லினத்தை மட்டும் அங்கின வந்து மெய்யெழுத்துக்களை மட்டும் யோசிக்கப்படாது. உயிரெழுத்து வந்து காணி ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான ஒரு சொல்லிலே. ஓகே, அப்ப உயர்ச்சி. அடுத்ததா பயிற்சி எஸ் பயிற்சி, முயற்சி முயற்சி. அடுத்ததா வளர்ச்சி. ஓகே, உயர்ச்சி, பயிற்சி, முயற்சி, வளர்ச்சி. இந்த ஆர்டர் தான் வரும். அடுத்த கேள்விக்கு போவோம். 22வது. அருள், உரி, இலை, ஆடு. இதுல எல்லாம் உயிரெழுத்துகள் தான் இருக்குது. அப்ப உயிரெழுத்துக்கள்லயும் ஆர்டர் படி பாருங்க. அக்கு பிறகுதான் ஆ வரும். அந்த விஷயத்த பார்த்து சரியா சொன்னா சரி. இலேசி சொல்லுங்க பாக்கித. அருள் எஸ் அருள், ஆடு ஓகே, இலை உரி உரி. ஓகே, இலேசி அருள், ஆடு, இலை, உரி. அது அந்த உடற்படியே ஈக்குது. அடுத்தது பார்ப்போம். 21வது 23வது. இடம், இகம், இச்சை, இன்று. இதுல எல்லாம் ஈ எழுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப நாங்க செகண்டுக்கு போகணும். செகண்ட்ல வந்து முதலாவதுல டா ஈக்குது, ரெண்டாவதுல கா ஈக்குது, அடுத்ததுல ஷா ஈக்குது, அடுத்த இன்னிக்குது. அப்ப எது ஃபர்ஸ்ட் கா தானே? அப்ப என்ன வரும்? இகம் இகம், இச்சை இச்சை. ஓகே, அடுத்தது இடம் இடம். ஓகே, இன்று இன்று. ஓகே, இன் எழுத்து லாஸ்ட்டுக்கு வரக்கூடியது. ஓகே, ரெண்டு சொல்லி இன் லாஸ்ட்டுக்கு வரக்கூடியது இன்று. வெரி குட். ஓகே, இகம், இச்சை, இடம், இன்று. அடுத்தது 24வது கேள்விக்கு போவோம். காலை, கிடை, குடம், கடம். கடம் எஸ் கடம். இது காக்கி அந்த உடற்படி பார்த்தா சரி. கடம். அடுத்தது காலை கடம், கிடை. sorry. கடமுக்கு பிறகு என்ன வரும்? கக்கு பிறகு கா வரும். அப்ப என்ன வரும்? காலை கிடம் சாரி கடம் காலை கிடை குடம் அப்படிதான் வரணுமா? கடம், காலை, கிடை, குடம். இதான் ஆர்டர். சரி. அடுத்தது அதான் சொன்ன சின்ன மிஸ்டேக்கால இது பிழை போறது. அடுத்தது 25வது. தச்சன், தட்பம், தக்கன், தந்தம். என்ன வரும்? தக்கன் எஸ் வெரி குட். க வரது. ஓகே, இப்ப நான் சொல்லி தரேன். தக்கன் ஃபர்ஸ்ட். அடுத்தது தச்சன் தச்சன், தட்பம் ஓகே, தட்பம். அதுக்கு பிறகு தந்திரம் வரும். எஸ் கிளியர் தானே ஃபுல்லா? இதுல என்ன சரி டவுட் வலிக்குதா? இல்ல மிஸ். ஓகே, இப்ப நீங்க போயிட்டு என்ன செய்யணும் என்றால் இந்த பகுதிக்குரிய லா இன்சூரன்ஸ் சேர்ந்த பாஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொன்னா லோ காலேஜ்ல நான் குரூப்ல போடியேன். அப்ப அதுல வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து அதே மாதிரி எம்எஸ்ஓ எக்ஸாம்லயும் இதுக்குரிய பயிற்சிகள் வரப்பட்டது இருக்குது. அதே போல எல்எல்பியில வந்து புதிய பாஸ் பேப்பர் இல்ல, பழைய ஓல்ட் பாஸ் பேப்பர் தான் நீக்குது. அப்படி பாக்குற டைம் புதிய சிலபஸ்ல இந்த கேள்விகள் வருது. இப்ப போன முறை வந்தது. இப்ப அப்படி பாக்குற டைம் நீங்க இதுல கட்டாயம் ஒரு பயிற்சி எடுங்க, வைத்து பாஸ் பேப்பரை செஞ்சு பார்த்து. அப்ப இதுலயும் ஒரு தெளிவண்டு ஃபுல்லா எடுத்துக்கொண்டு அதுலயும் நீங்க அந்த பேப்பரை செய்யற டைம் ஒரு ஃபுல் கிளியர் ஒன்று எடுக்கலும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பா என்னன்னு சொன்னால் இந்த எழுத்து பிழைகள் வந்து திருத்தி எழுதுறது. அப்ப நான் இதுக்கு வந்து இதுல ஒரு ஷோர்ட்டா தான் இதுல போடப்பட்டிக்குது. இதே மிக்க உங்களுக்கு டீப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீக் இதுக்கு வந்து ஆதார் சேர் தான் நான் போடுவேன். இப்ப அவங்க வந்து இந்த பகுதியை வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவாங்க. இப்ப நான் அதுல வந்து ஃபுல்லா அவங்களுக்கு அந்த பேப்பர்ல ஃபுல்லா அந்த எழுத்து பிழை வந்து கண்டுபிடிக்கிற சொல்லும் நீக்கும். அதே மாதிரி அந்த வாக்கியங்கள்ல வந்து எழுத்து பிழை கண்டுபிடிக்கிறது, அந்த விஷயம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த டியூட் வந்து சொல்லிக்கிறேன். அப்ப அந்த டியூட்டை வந்து எடுத்து படிக்கிற டைம் அவங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும். அதுலயும் பொதுவா எக்ஸாம்ல அந்த பகுதியிலயும் கேள்வி வருது. பொதுவா எப்படியுமே வருது இந்த எழுத்து பிழை கண்டுபிடிக்கிறது. அப்ப அதுக்காக வேண்டி அதுல அந்த நெக்ஸ்ட் வீக் நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த பேப்பரை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதுல உள்ள கேள்விகளையும் சரியா செஞ்சுட்டு
அந்த அடுத்த ஸ்டெப்பா நீங்க செய்யணும், பாஸ் பேப்பர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து பிழைகள் உள்ள வாக்கியங்களை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள விடையை வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் எடுத்துக்கொள்ளும். அப்படிதான் நான் ஒரு யூனிட் எடுத்தா அந்த யூனிட்ல வந்து வரக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தந்தான் அந்த டியூட்டிக்கும். அப்படிதான் செய்ய ஐடியா. அப்ப அது சக்சஸ் ஆகும், எல்லாருக்கும் நல்ல யூஸ் ஆகும். அதே மாதிரிதான் மற்ற யூனிட்ஸ் எல்லாம் அந்த ஐக்யூ ஜிகே எல்லாம் அப்படித்தான் நடக்கும். ஓகே, அடுத்ததான் நாங்க இந்த ஷோர்ட்டா இட ஆன்சரை பார்த்துட்டு இந்த முடிப்போம். சரி சொல்லுங்க பாக்கம், இந்த எழுத்து பிழை கண்டறிதத்துல வந்து வெங்காயம் எப்படி வரும்? வெங்காயம் வரும். இங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எழுதி காட்டுறீங்களா? வெங்காயம் என்ன விஷயம் என்ன, எனக்கு கிளாஸ்ல வந்து இந்த முறை ஏழு எடுக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க A-level எக்ஸாமுக்கு தான் படிக்கிறவங்களுக்கு இன்னும் 10 நாளும் இல்ல. இப்ப அதனால இதுல ஜாயின் பண்ண. இப்ப அவங்களோட எக்ஸாம் முடிச்சிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதுல உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்குது. சரி, வெங்காயம் எழுதுறீங்களா? ஏழுமா எழுத? நபிதா, ஓகே எழுதுங்க பாக்கம். இன்ட்ரெஸ்டா அடுத்தது இன்னொரு விஷயம், நான் எனக்கு கிளாஸ் வரவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். A-level படிக்கிற விஷயம் இன்ட்ரெஸ்டா படிச்சா நல்லா படிச்சு நல்லா மார்க்ஸ் எடுக்கலும். லேர்ன்ட்ரன்ஸும் தான், A-level எக்ஸாம் தான், எல்லாம் தான். படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை என்றால் அது கஷ்டம். ஐக்கியவும் அப்படித்தான். ஓகே, வெரி குட். வெங்காயம் என்று வரணும், இங்கெழுத்து வரணும். சரி, அடுத்தது எழுதி காட்டுங்க. நாகரீகம் எப்படி வரும்? நாகரீகம் வண்டிக்கிறது எஸ், ஓகே. ரி ரீ அல்ல ரி என்று வரணும். சரி, நாகரிகம். சவுக்காரம் சவர்க்காரம் வரும். இரு 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 வரணுமே, சவர்க்காரம்னு வரணும். ஓகே, அடுத்தது கம்பிலி எழுதுங்க பாக்கம். கம்பிலி ஓகே. கம்பளி என்னதான் வரணுமா? கம்பிலி அல்ல, கம்பளி. ஓகே. கோடாலி கோடரி என்று. கோடரி. ஓகே, சரி. அடுத்தது கத்தரிக்கோல் எப்படி வரும்? கத்தரிக்கோல் என்ன பிள்ளை? கத்தரிக்கோல் இக்கண்ணாண்டு வரணும். ஓகே, அவ்வளவுதான். ஈன தீவுக்கு தீ ஆவுறல்ல, கத்தரித்தல் என்னதான் சொல்லு. கத்தரித்தல் உன்ன கத்தரித்தல் என்றே சொல்ற. அத அதெல்லாம் ஓகே, இக்கொன்னு மட்டும்தான் வரணும். கத்தரிக்கோல். ஓகே, அடுத்தது தேர்ச்சி எப்படி வரும்? இட்டனக்கு பதிலா இர்ரன் வரும். எஸ், ஓகே. தேர்ச்சி. தேர்ச்சின்னு வரும். ஓகே, இப்ப 8வது ஆர்ப்பாட்டம் எப்படி வரும்? ஆர்ப்பாட்டம் உப்பன்னா சேரும். ஆர்ப்பாட்டம். ஓகே, சரி. ஆர்ப்பாட்டம் என்று வரும். ஓகே, ஆர்ப்பாட்டம் இப்பொண்டு வரும். ஓகே, சரி. அடுத்தது புனர் நிர்மாணம். புனர் நிர்மாணம் வருமா? பூனா 3 சுழி நானா இர்ரன்னா நீனா இர்ரன்னா மாவண்ணா 2 சுழி நானா உம்மன்னா இல்ல புனர் இல்ல நிர் இல்ல இல்ல, இது சரியாத்தான். நீங்க புனர் நிர்மாணத்துல ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இல்ல. நிர்மாண பணி, நிர்மாணம்னு சொன்னா 3 சொல்லினாதான், அதை நீங்க இப்படி 2 சொல்லினா ஆக்க போறீங்க. நிர்மாணம், சரியா? நிர்மாண பணி என்று நிர்மாணத்துக்கு 3 சொல்லினாதான். அதே மாதிரி புனரமைக்குன்னு சொல்றேன். புனரமைத்தல்
புனரமைத்தல் அண்ணனாதன் ம். இப்ப புனர் நிர்மாணமும் புனருத்தாரணமும் அதே மாதிரிதான் வரும். கிளியரா? ஓ மிஸ். ஓகே சரி. இப்ப இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்றோம். நெக்ஸ்ட் வீக்கும் படிக்கிற விஷயம் இன்ட்ரெஸ்டா படிங்க. அதே போல இங்கிலீஷ் பாடம் நடக்கும். அதே மாதிரி ஜிகே இப்ப நாளைக்கு வந்துள்ள செஷன் ஜிகே பாடம். ஜிகேலையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தந்துட்டு ஜிகே பார்ட் கொண்டு போவாரு. அதே மாதிரி அதோட டியூட்டர் வந்து நான் நைட்டுக்கு இப்ப சரி சென்ட் பண்ணினதும் குரூப்ல போட்டுறேன்னா. ஓகே சரி. என்ன சரி டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சரி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.